ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிளாசிக் 350 ரீபான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வெர்ஷனு. இதுக்கு அடுத்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்து எல்இடிஸாக மாற்றினாங்க. அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸுமே வந்து எல்இடி ஒயிட் இண்டிகேட்டர்ஸாக கொடுத்துருந்தாங்க. நம்ம மோட்டர் சைக்கிளில் வந்து பியோர் ரெட்ரோ டைப்பில் வந்து ஓல்டு டைப்பில் தான் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல க்ளோஸராக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக பிபிஎஃப் ஆனது வந்து பண்ணியிருப்பேன். ஸோ என்டையர் பைக்குக்குமே வந்து பிபிஎஃப் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதுவுமே வந்து ராயல் என்ஃபீல்டோட ஷோரூம்லேயே வந்து பண்ணது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பகுதி அண்டு இந்த டேங்க்லேயுமே வந்து அப்பர் செக்ஷனில் வந்து பிபிஎஃப் ஆனதை பண்ணியிருக்கேன். பட் வந்து ஃப்ரண்ட் மட்கார்ட்லேயோ இல்லைனா வந்து ரியர் மட்கார்ட்லேயோ அந்த பிபிஎஃப் ஆனதை நான் பண்ணல. ஸோ திஸ் இஸ் தி டூரிங் ஃபுட் ரெஸ்ட். அண்ட் ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ஃப்ளையோட கிராஷ் கார்டு வந்து இப்படி தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து நான் சிங்கிள் ராடு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த ஸ்டெல்த் பிளாக் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ஃப்ளை வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஜெஜான்டிக்காக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டோட கிரில்ஸ் வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அண்டு பைலட் லேம்புக்குமே வந்து கிரில் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸுமே வந்து கிரில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மெட்டல், பிளாஸ்டிக்லாம் கிடையாது. ஸோ ஓவரால் லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு அக்சசரியை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. பைக் வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. இதை நான் இப்படி கலட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பிராண்ட் நியூவாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கவர் வந்து நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட பிராண்ட் வந்து அனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் வாட்டர் வாஷ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வெயிலில் பார்க் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் இந்த ஒரு அக்சசரி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடோ மீட்டர் வந்து எந்த ஒரு ஸ்க்ராச்சஸோ எதுவுமே ஆகாமல் இன்னுமே பிராண்ட் நியூவாக நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் இல்லை. பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் 350 கிளாசிக் ரீபானில் வந்து உங்களுக்கு ட்ரிப்பர் வந்துடுது. கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்துடும். குயிக்காக நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிற அந்த டாகல் சுவிட்சஸ் வச்சு நம்ம இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். 1 இயர் மேலே ஆகிடுச்சு. நான் வெறும் 3398 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஓட்டியிருக்கேன். ட்ரிப் 1, ட்ரிப் 2, அதுக்கப்புறம் வந்து கிளாக் ஆனது இருக்குது, அதுக்கப்புறம் ஓடோமீட்டர். ஸோ இவ்வளோ தான். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான கிளாசிக் 350ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெல்டெல் லைட்ஸ் இருக்குது, நியூட்ரல், பேட்ரி, ஏபிஎஸ் அண்ட் வந்து இன்ஜினுக்கான ஒரு மால் ஃபங்க்ஷன் லைட்டு. ஸோ இது வந்து ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜினில் ஏதோ ஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பார் கிரிப் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது. ஜஸ்ட்டு அமேசானில் பெஸ்ட் செல்லராக பார்த்து தான் பண்ணது. நல்லா தான் இருக்குது.